நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் என்னுடைய சேனல் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்றதுங்க. அதாவது யூடியூப்ல நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதை விட இஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலே போதுமான ஒன்று தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ரகசியம் மட்டும் நான் சொல்றேன். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வியூஸ் போகல அப்படின்னா, ஏன்டா நீ சொன்னது வியூஸ் போகல, உன்னுடைய ரகசியம்லாம் வெறும் டம்மியா அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம். இவ்வளோ தைரியமா சொல்றேன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு யூடியூப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல நம்மளால நிறைய பணம் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் இப்ப வெளியில ஒரு விஷயம் தேடி கிடைக்கலனா யூடியூப்ல தான் ஹவு டு மேக் திஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல எல்லாமே கிடைக்கும். ஈவன் இதை நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, ஏன்னா யூடியூப்க்கு அது தவறா புரிஞ்சுக்குவாது. அதனால நான் சொல்லக்கூடாது. எல்லா விஷயமே இந்த இடத்துல கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனல் அப்படின்றது கிடைக்குது. நிறைய விஷயங்கள் யூடியூப் மூலியமா நமக்கு கிடைக்குது. அப்படின்றதுனால மக்கள் அதிகமா யூடியூப்பை தான் தேடுறாங்க. மக்களுக்கு இந்த சிக்கலா இந்த இங்க பாருங்க, இந்த போர்டுக்குள்ள இது என்னுடைய மைக் தான். எப்படி ஆடு கொடுத்த மாட்டீங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, இந்த மைக் நீங்க பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு யூடியூப் தேவை, மைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த மைக்ல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. இந்த மைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. அந்த சிப்ல நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ளடக்கம் இருக்கு. அதுல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியில இருக்கக்கூடிய தேவையில்லாத நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த சிப்போட பேர் என்னன்னா N21 22 23. ஸோ 41B அப்படின்றத அந்த சிப்போட மாடல். இதுல நீங்க இந்த சாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, சி டைப் சாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இது இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு, எப்படி சொல்றதா இருக்கு பாருங்க. இது வேணும்னா மைக் வாய்ஸ் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணிக்கோங்க. வாய்ஸ் நீங்க லைவா கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு அதை விட்டுட்டு, அதாவது இது போல இந்த மைக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ள இந்த சிப் இருக்கு, இந்த சிப்ல இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. இப்போ சி டைப் இருக்கு. இதுல 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு 1.3 வோல்ட் வருது. பேட்டரி நல்லா பேக்கப். இப்படி எல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன்னா இப்ப நம்ம அவசர உலகத்துல இருக்கிறோம். எல்லாத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத விட ரொம்ப எளிமையா, இப்ப மதன் கௌரி அவர் போடக்கூடிய வீடியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா மத்தவங்க போடக்கூடிய வீடியோவோட பயங்கரமா ரீச் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மக்களுக்கு புரியுற மாதிரி, எளிமையா புரியுற மாதிரி அவர் வீடியோ அப்படின்றது போடுறாரு. இந்த எளிமை தான் மக்களுக்கு பிடிக்குது. இப்போ இதே வீடியோவையே நான் யாரையும் கம்பேர் பண்ணி அவங்க மட்டும் இவங்க ஹைட் அதெல்லாம் சொல்ல நானு. ஸோ நான் இதுலயே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப டீட்டெயிலா ஒரு டேட்டு சில எக்ஸ்பிளனேஷனோட பயங்கரமா இன்டெப்தா சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பொக்கிஷம் நான் பார்ப்பேன். நான் இந்த சேனல் நான் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். தமிழ் பொக்கிஷம் அப்படின்றது இந்த வெளிநாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியவர். அது இன்டெப்தா இன்னும் ஓப்பனா டேரக்டா அடிச்சு பேசுவாரு. இந்த கட்சி இதை பண்றாங்க, இந்த ஆள் இதை பண்றான், அந்த ஆள் இதை பண்றான், கட்சியை பத்தி டேரக்டா பேசக்கூடியவங்க. ஆனா அவருடைய வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி தான் போகும். அதுவே சில விஷயங்களை மறைச்சு, அதாவது டேரக்டா யாரையுமே திட்ட மாட்டாரு. எந்த கட்சியுமே எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரி அவர்கள் திட்டினது கிடையாது. ஸோ அவரை அதுக்காக கட்சி சாயம் பூசறலாம் கிடையாதுங்க, நீங்க அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. ஸோ ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி நடக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவார். ஆனா அவருடைய வியூஸ் பாத்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம், சில நேரங்களில் 1 மில்லியன் கூட போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ உங்க வீடியோவை பார்க்கணும், உங்களை மாதிரியே நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, உங்க வீடியோ நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா அப்ப மக்களுக்கு அதை நீங்க ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டாலே போதும். இப்ப யூடியூப்ல நிறைய இருக்குங்க, நிறைய சேனல் இருக்குங்க. இதுல காசு வாங்கிட்டு பண்றாங்க, காசு இல்லாம பண்றாங்க. இன்னும் நிறைய சேனல் இருக்கு. அதுல எல்லாம் வியூஸ் போகாம அதெல்லாம் பார்க்காம ஏன் அந்த சேனலை பாக்குறீங்க? இவன் ஏதோ சொன்னாலும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொன்னாலும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் புரியணும். தயவு செஞ்சு நான் அந்த மோட்டிவேஷனுக்காக ஏஐ வாய்ஸை பயன்படுத்துறேன், ஏஐ எடுத்து போறேன்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க வாய்ஸ்ல போடுங்க. இப்பயும் நான் அதான் சொல்றேன், ஏஐ நம்பாதீங்க முழுசா. அதுல இருந்து ஸ்கிரிப்ட் வேணா எடுத்துக்கோங்க, அதுல இருந்து சில டிசைனை வேணா கேட்டுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு ஏஐ முழுமையா நம்பி அதுக்குள்ள இறங்கிடாதீங்க. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு வீடு, ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்றது பீச் மணல்ல வீடு கட்டுற மாதிரி தான். நீங்க இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சின்ன அலை அடிச்சதுன்னா அப்படியே மண்ணோட மண்ணா தரமட்டமாயி போயிடும். சாபம் நினைக்காதீங்க.
ப்ராக்டிக்கல், அதுதான் உண்மை. அதனால தான் சொல்றேன் நான். ஓகே, அதாவது நம்மளுடைய சேனல் வியூஸ் போகணும்னா முன்ன வியூவர்ஸ்க்கு அது பிடிக்கணும். ஸோ வியூவர்ஸ்க்கு அது பிடிச்சா மட்டும்தான் நிறைய வியூஸ் அப்படின்றது போகும். இப்போ நம்ம சேனல்லையே வந்துட்டு நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் நீங்க உங்களுடைய இதுபடி நிறைய பேர் ஷேர் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. நம்மளுடைய சிஸ்டர், ஐயோ அவங்க பேர் வேற 100ன்னு ஆரம்பிச்சுதுங்க. அது வேற அந்த கேமரால தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க பேர் பார்க்க முடியாது, சாரி சிஸ்டர். ஸோ அவங்க 100 முகமதோ 100 சம்திங் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுது. ஏன்னா அவங்க சொன்னாங்க அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 3 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்றாங்களே, தையல் மிஷின்லாம், அந்த பேட்டரியில் ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள மாதிரியே முதல்ல வீடியோ வேற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுல வந்துட்டு அவங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்க. இதை பற்றி நான் எஸ்டர்டே கூட பேசியிருப்பேன் நான். என்னாச்சு கேட்டீங்கன்னா, அவங்க மற்றவங்க வந்துட்டு இன்னும் 49 இந்த மாதிரிலே இருக்கிறாங்களா சப்ஸ்கிரைபர்கள். அப்ப இவங்களை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, இந்த சேனலை பார்த்தா நான் போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே, அதுதான் சொல்றேன் நான். இப்போ நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. டெக்னிக்கல் வேர்ட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் என்ன வேணா சொல்லலாம். அங்க பாருங்க, அந்த அப்படி இருக்கு, அந்த அல்கரிதம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா புரியாது. மக்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுதான் மக்களுக்கு பிடிக்கும். எனக்கு எளிமையா சொல்லு. நீ டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அது எனக்கு வேண்டவே வேணாம். நீ வீட்டுக்கார மாட்டேன், நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். இது வேலை செய்யுமா செய்யாதா, அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரிக்கல் வேலை நானே வீட்டில் பார்த்துருவேன். நான் மிக்சி இது வேலை செய்யறதுலாம் பார்த்துருவேன். இந்த காமெடி நேற்று இன்று நாளை படத்துல வரும் பார்த்தீங்களா, இந்த மிக்சியில மோட்டர் காயில் அப்படின்னு சொல்லக்கூட, எதை பாருப்பா இந்த மிக்சி ஓடுமா ஓடாதா, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். ஸோ அது தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கிறது எளிமையா இருக்கும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல இருக்கக்கூடியவங்க அந்த டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய வியூவர்ஸ்க்கு என்ன பிடிக்குதுன்றத பாருங்க. டெக்னிக்கலா அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத விட அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நிறைய போய் அனாலிட்டிக்ஸ், அதாவது உங்களுடைய யூடியூப் அனாலிட்டிக்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. எந்த வீடியோ டாப்ல போயிட்டு இருக்கு, எந்த வீடியோக்கு ஹைப் அதிகமா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோக்கு ஹைப் வந்திருக்கு, இந்த இடத்துல மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல உங்க சேனலை முதல்ல போய் YT ஸ்டுடியோவில் செக் பண்ணுங்க. நான் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்க சேனல்ல இந்த YT ஸ்டுடியோவில் போய் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அது கொஞ்சம் டியூரேஷன் லென்த்தா இருக்கும், பொறுமையா உட்காந்து பாருங்க, உங்களுடைய சேனல் நல்லா க்ரோத் ஆகும். அப்படி வேணும்னா கீழே வந்துட்டு YT ஸ்டுடியோ வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை YTன்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நான் அந்த வீடியோ அப்படின்றத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். அதாவது ரொம்ப சிம்பிள், எளிமையா எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அந்த எளிமையா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்துட்டு நீங்க டெய்லியும் வீடியோ போடுங்க, அல்லது வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போடுங்க. சிஸ்டர் நீங்க வந்துட்டு 3 வீடியோ போடுறேன், நீங்க 3 வீடியோலாம் போடாதீங்க, ஒரு 5 வீடியோ போடுங்க, நல்ல க்ரோத் சீக்கிரமா கிடைக்கும். உங்களுடைய ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதே போல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க 3 வீடியோல போயிட்டு வர்றாரு. ஓகே, அதாவது வந்துட்டு டெய்லியும் வீடியோ போடுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி வீடியோ போடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க. பிடிச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லை, இப்போ உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தேவைப்படுற விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி. அதே போல டெய்லியும் ஒரு டைமை மெயின்டைன் பண்ணுங்க. நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன், 5 சேனல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7 மணிக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8 மணிக்குன்னு. இனி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நைட் 7 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துருங்க. நம்ம சேனல்ல நைட் 7 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும், உறுதிமொழி எடுத்துக்கிறேன் நான். அதே போல சாட்டர்டே சண்டேனா மதியம் வந்துட்டு ஒரு 2-3 மணிக்கெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்றது வந்து அப்லோட் பண்ணிடுறேன். முடிஞ்சா 11 மணிக்கும் வரும், அப்படி இல்லைன்னா 2-3 மணிக்கெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்றது வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் அப்படின்றத கீப் அப் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ வந்துட்டு கன்சிஸ்டன்சியா வந்துட்டு வீடியோ போடுங்க. இது கண்டிப்பா உங்களுடைய சேனல் க்ரோத் கொடுக்கும். அப்படி க்ரோத் கொடுக்கலைன்னா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேற வீடியோ நான் அதுக்காக கொடுக்குறேன். ஓகே கைஸ், பை. ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒருத்தன் சேனலை பார்த்துருக்கேன், அவன் என்ன பண்ணுவான்னா வச்சுக்கோங்களேன், கட்ட கரும்பத்தெல்லாம் குண்டானில் போட்டு மாட்டு சாணியெல்லாம் போட்டு கல் சேரெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு அதை வச்சு வீடியோ போடுறோம். அதே லட்சக்கணக்கில் வீடியோஸ் போகுது. ஏன்னா அந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் அதை சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் ஆரம்பத்திலேயே நான் அதை சொல்லிலாம் வீடியோ போட்டிருப்பேன். இவனை பார்த்து நான் வீடியோ போட்டேங்க, இவன்லாம் யூடியூப்ல பெரிய ஆள் ஆகும்போது நான் ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்களாம் நல்ல கண்டென்ட் போடணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், அதனால தயவு செய்து நீங்க பேக் எடுக்காதீங்க. உங்களால சக்சஸ் ஆக முடியும். அதுவும் குறிப்பா நிறைய பெண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களால கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். நீங்க இந்த முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ எனக்கும் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு நானும் க்ரோத் ஆகணும்னு நினைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அப்போ அடுத்த வெற்றி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. கண்டினியூவா வீடியோ போடுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. பாய்.